தென்னூர் சிசி நடத்தக்கூடிய 15K டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் ஃபைனல் மேட்ச் இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு வந்திருக்கக்கூடிய டீம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னூர் சிசி. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இனியானூர் டாஸ் வின் பண்ணாங்க, பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. சேம் ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் சிமியும், நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் கௌஷிக் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அன்வர் வந்திருக்காங்க. ஃபைனல்ஸோட முதல் பந்து ஷார்ட்டாக ஒழிஞ்சு ஃப்ளாட்டாக போனாருங்க. தலையை தாண்டி போகிற 6 மரத்துக்கு பின்னாடி சொருவுது பாருன்னு முதல் பந்தே ஸ்லாப் ஷாட்டில் ஒரு 6 அடிக்கிறாங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஓவரில் நேராக தூக்கி மேலே காலில் பட்டிருக்கு, டாட் ஆகிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் சரியா போல். ஐயோ விக்கெட்டா? டூ க்ளோஸ் டு சென்ஸு. எஸ் விக்கெட் இல்லது. ஃபோர்த் ஒன் மறுபடியும் ஃப்ளாட்டாக போயிருக்காரு. எஸ் கிளியர் ஹிட்டுங்க, ஸ்மோக்ட் அவே. ஐயோ ஸ்டேட் டு ஸ்டேட்டில் செம்மையாக அடிச்சிருக்காரு. 2வது ஆறு இந்த ஓவரில். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் ஷாட் இன்னும் கிளியராக பட்டிருக்கு. தலையை தாண்டி போகிற அடுத்த 6 3வது 6 ஓவரில் ஓவர் பிச்சர் 1 துரத்தி போட்டார் பாடியை நோக்கி. சேஞ்ச் ஆகாரு அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து லாஸ்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் நகர்ந்தார். ஸ்கொயர் லெக்கில் ஃபார்வர்ட் ஸ்கொயரில் சிங்கிள் கிடைக்கிது. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 19 ரன் ஆடி இருக்காங்க இங்கே இனியானூர். செகண்ட் ஓவர் தென்னூருக்காக கபா. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் யாருக்கான முயற்சி லோ ஃபுல் டாஸாக மாட்டிக்கிச்சு. தரையோடு ஆடி இப்ராஹிம் அங்கே ஸ்ட்ரெயிட்டில் லாங் ஆனில் இருக்காங்க, சிங்கிள். செகண்ட் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி. ரிவர்ஸ் பட்டிருக்கு, ஓடி தான் எடுக்கணும். அந்த இடத்துல எடுக்கிறதும் கஷ்டம். 2 இதில். தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் கௌஷிக் லோ ஃபுல் டாஸ் சரியாக படல. ஷார்ட் தேர்ட் மேன் வச்சுருக்காங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல யாருக்கிறவன் விழுந்திருக்கு, அட்வான்ஸ் பண்ணார், சிங்கிள் கிடைக்கும் இந்த பந்தில் ஸ்ட்ரைட்டில் போய். கபா டு கௌஷிக் ரிவர்ஸுக்கான முயற்சி தூக்கி மேலே போட்டிருக்காங்க. அதில் வேகத்தில் வந்துச்சு, டாட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி சரியாக படலைங்க. இந்த ஓவர் தெளிவாக போட்டிருக்காரு. முதல் ஓவருக்கு சேர்த்து பவுண்டரி கொடுக்காமல் போட்டிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 25 ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் 6 ரன்னில் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க இங்கே கபா. ஸோ தேர்ட் ஓவர் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஷேக். ஸ்ட்ரைக்கில் கௌஷிக். ஃபஸ்ட் ஒன் சரியாக அப்போ நல்ல கீப்பிங் இங்கே சலாம் வந்து. செகண்ட் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி. ரிவர்ஸ் இந்த தெளிவாக பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டாரா. 6 கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸ். 6 கொடுக்க இன்றைக்கி டே முழுக்க ரிவர்ஸில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவேன் கௌஷிக். சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து. தேர்ட் பால் ஓவரில் தெளிவான வந்து வீச்சு. ரிவர்ஸுக்காக தான் அரௌண்டு போனார். டாட் பால். ஃபோர்த் ஒன் சரியாக படல. பின்னாடி ஃபஸ்ட் ஸ்லிப் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எஸ் ஃபஸ்ட் ஸ்லிப் இல்லை, மினிமம் 2 எடுக்க பார்ப்பாங்க இந்த பந்தில். விக்கெட் கீப்பரே போய் தான் எடுக்கணும். அதில் ஒரு 2 எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில் ஸ்டெப் அவுட் பண்ணி தூக்கியிருக்காரு. இந்த தடவை சரியாக படல, தெளிவாக எடுக்கணும். குத்த விட்டா திரும்பிடும் சொல்லும் போதே திரும்பிடுச்சுங்க. இதில் 2 எடுப்பாங்க மினிமம். எஸ் லாஸ்ட் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி. தெளிவான பந்து வீச்சு மறுபடியும் ஆஃப் கட்டர் மாதிரி விட்டார். ஆனால் ஃபுல் லென்த்தாக விட்டார். பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டு டாட் ஆகியிருக்காங்க. ஓவர் முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34. விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க இனியானூர் இது வரைக்கும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு கபா வந்திருக்காங்க. கபா அவருக்கு செகண்ட் ஓவர் இது. முதல் பந்து ஸ்டிக் லைனில் வந்திருக்கு. 1 பவுன்ஸில் இப்ராஹிம் அவர் கைக்கு போயிருக்கு, சிங்கிள். செகண்ட் பால் வைடு. ஸோ செகண்ட் பால் 3. ஸ்டிக் லைனில் ஒரு ஸ்லோவர் 1 கொஞ்சம் ஆங்கிள் அவே பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். ஆஃப் ஸ்டிக் லைன்லேருந்து வெளியே வந்திருக்கு, கீப்பருக்கு வந்திருக்கு. அடுத்த பந்து டாப் ஏஜ். காட்டன் போலுக்கு போகிறாரான்னு பார்த்தா முடியலங்க, சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க இந்த பந்தில். சேஃபாக விழுந்துச்சு வந்து. 4th 1 ஓவரில்
கொஞ்சம் அடித்து போட்டார். கீப்பர் கைக்கு வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இன்னிங்ஸில் ஸ்டிக் லைனில் யாருக்கா தெளிவாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. சிங்கிள் கிடைக்கும் இந்த பந்தில். அதுக்கு மிஞ்சின வாய்ப்பு கிடையாது. ஸ்ட்ரைக்கில் கௌஷிக் முக்கியமான பந்து. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் நேராக தூக்கி காலில் டாட்டோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. போட்ட 2 ஓவருமே எக்கனாமிக்கலாக போட்டு போயிருக்காருன்னு சொல்லுவேன். பவுண்டரி கொடுக்காம கபா. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச இனியானூர் 38 அடிச்சிருக்காங்க. 24ல் 39 இப்போ டார்கெட்டு தென்னூர் சிசிக்கு இந்த ஃபினாலேயில். தென்னூர் சிசியோட ஓப்பனிங் பேர் ஃப்ரண்ட் லைனில் இறக்கியிருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமான 2 பேட்ஸ்மேனுமே இப்ராஹிம் மற்றும் கபா. ஸோ ஸ்ட்ரைக்கில் இப்ராஹிம் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக் அசனில் கபா. ஸோ ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி தினேஷனை வந்திருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸப்ஷனல் பவுலிங் அவர்கிட்ட வந்து தெளிவாக போட்டுட்ருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ரிவர்ஸுக்கான முயற்சி நேராக தூக்கி பாடியில் போட்டுருக்காங்க. டாட்டா இருக்குது. செகண்ட் ஒன் ஐயோ ஸ்டம்ப் லைன் மேலே வருது பந்து. டாட்டா இருக்குது. பேக் டு பேக் 2 டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் பிக் ஸ்விங். டாட்டா இருக்குது. தொடர்ந்து 3 டாட்டா இருக்குது. ஃபோர்த் ஒன் ஸ்டம்ப் லைனில் வந்திருக்கு. பார்த்துங்க சாஃப்ட் ஹேண்டில் வே பண்ண சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் கபா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். ஐயோ நேருக்கு நேராக போயிருக்கு. கௌஷிக் தெளிவாக வச்சுருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் இப்ராஹிம் ஷாட். எதுக்கு எதிர்பார்த்தாரோ கிடச்சி போச்சுங்க. திருப்பி கொடுத்தாரு. அம்மா ஜெகரண்ணன் தலையை தாண்டி போதாங்க. 6 ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. விக்கெட் விடாம ஆடிருக்காங்க தென்னூர் சிசி. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு தங்கமணி வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் கபா ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்ட்ரா கவரில் தெளிவாக அங்கே ஒரு ஃபீல்டு மிட் ரேஞ்சில் வச்சுருக்காங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க முதல் பந்தில். ஸ்ட்ரைக்கில் இப்ராஹிம் செகண்ட் பால் ஓவரில் ஷாட் புல் பண்ணியிருக்காங்க. ஆளே இல்லாத பக்கம் தட்டி விட்டு செதற 6ங்க. அவர் எடுத்துகிட்டு வரக்கூடிய 2வது 6 ஆஃப் சைட் ஸ்கொயர்லையும் சரி லெக் சைட் ஸ்கொயர்லையும் சரி மாற்றி ஃபுல் சப்போர்ட்டு. தேர்ட் பால் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி மேலே வாங்கியிருக்காங்க. ஓவர் 1 கம்ப்ளீட்லி பீட்டன். பாக்ஸ் டு பாக்ஸ் தூக்கி போட்டார். லாஸ்ட் ரிமைனிங் நல்ல யாருக்குன்னு ஒன்று கால்லேயே போன பால் போயிட்டு. ஸோ லாஸ்ட் ஒன் ஸ்லோவர் 1 ஸ்டிக்கில் பட்டுருச்சுங்க. ஸ்டெப் அவுட் பண்ணார். ஸோ முதல் பிரேக் த்ரூ செகண்ட் ஒரு லாஸ்ட் பாலில் கிடச்சிருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க தென்னூர் சிசி. 12க்கு 23 தேவை. தினேஷனு அடுத்த ஓவர் போடுறாங்க. அவருக்கு 2வது ஓவர். இந்த ஓவரோட முதல் வந்து ஸ்ட்ரைக்கில் கபா ரொம்ப ஒட்டி வருது. பாடி ஒட்டி போடுறாரு. ரூம் கொடுக்காம போடுறாங்க. மேக்ஸிமம் பால்ஸ் உடம்பு ஒட்டி தான் வரப்போகுது. ஏன்னா பெரிய ரீஜன் அந்த சைடு. ஷார்ட் ஃப்ளாட்டாக போகுது. ஃப்ளாட்டாக போன 6 தலையை தாண்டி போகுது. பாரு தென்னூர் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு உட்காது. தேர்ட் பால் ஓவரில் அங்கேருந்து லெக் கட்டுற மாதிரி திருப்பி இருக்காரு. பேட்டோட ஸ்பீட் செம்மையாக இருந்துச்சு. பந்தில் பேசல. இன் ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி தரையோட பேட்டில் பட்டோனே 2 கேட்குறாங்க. இங்கே சலாம் அவரோட கால் தான் எடுக்கிறது. ரன் அவுட்டுங்க. அதே ரன்லங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் ஐயோ சமட்டான் எடுத்துச்சு. பந்து அவுட் சைட் லெக்லேருந்து நகர்ந்து போகிறத பார்க்காம துரத்தி போட்டாருங்க அவர். ஆக்சுவலாக சிக்க ஒட்டியே வருது. வந்து பாடி லைனுக்கு பக்கத்துலேயே போட்டுட்ருக்காரு. ஸ்டெக்ல கபா லாஸ்ட் ஒன் தினேஷ் அவர்களோட ஓவரில் இந்த ரோ மாட்டிக்கிச்சு. 6 இருந்த வந்து அவுட் ஆஃப் த பார்க். அடிக்கிற ஓவர் 6க்கு என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஐயூப். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு கௌஷிக் வந்திருக்காங்க. 6க்கு 10 தேவை. முக்கியமான ஆறில் முதல் பந்து தூக்கி விட்டாரு. கேப்பில் விழுதா
ஃபீல்டர் இருக்காங்க, கையில் உள்ள வாய்ப்பு. எஸ் டேக்கன், அங்கே முதல் பால்லே பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஷேக்கன் வராங்க. 5க்கு 10 தேவை. செகண்ட் பால் ஓவரில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். பிக் ஸ்விங், ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் அதர் எண்டில் ஒரு சாக்ரிஃபைஸ், ரன் அவுட்டு. ஸ்ட்ரைக்கு கபா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கபா போன பால் 1 பவுன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்த பந்து ஒரு ஸ்லோவர் 1 அவுட் சைட் ஆஃப்லேருந்து போட்டிருக்காருங்க, ஃபுல் லென்த்து. பத்து தேவை, சரியா அப்பல லோ ஃபுல் டாஸில் விக்கெட். இஸ் அ ட்ராப்னு நினைக்கிறேங்க, கையில் விழுந்து போச்சுங்க. எஸ் கபா, அவங்களுக்கு தேவைப்பட்ட கபாவோட விக்கெட் எடுத்துட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு நியூ பேட்ஸ்மேன் இங்கே ரியாஸ் வந்திருக்காங்க. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது, 2க்கு 10 தேவை. ரியாஸ் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஸ்லோவாக போட்டாங்க. கட்டர் வேரியேஷன் பிஃபோர்லேருந்து திருப்பியிருக்காரு. மேட்ச் ஆல்மோஸ்ட் இனியான ஒரு கைப்பக்கம் கொண்டு போயிட்டார். போன பால் வைடு. ஸோ லாஸ்ட் 1 மேட்ச்சில் 1 பவுன்ஸில் அங்கே ஃபீல்டர் கைக்கு போகுது, ஓடலை. டாட்டோட இந்த மேட்சோட சாம்பியன்ஸாக இருக்காங்க இனியானூர். ஸோ கிராண்ட் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் தென்னூர் சிசி வெர்சஸ் இனியானூர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. டோர்னமெண்ட்டோட 4th பிளேஸு. பிளாஸ்டர்ஸ். தேர்ட் பிளேஸு மலையாளி வரம்பாய். இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் இனியானூர். கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 15,000. டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் ஆல்ரவுண்டரு. கொஞ்சம் பின்ன வந்துருக்காங்க. செகண்ட் பிளேஸ் கோஸ் டு தென்னூர் சிசி. வீடியோ எடுத்துறேன். अरे तकबीर, अरे तकबीर, अरे तकबीर.